ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வியாழக்கிழமை காலையில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷமாக இருங்க. மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாக இருங்க. புது மாதத்தை நம்ம சந்திக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதனால் புது மாதத்தை சந்தோஷத்தோடு ஸ்டார்ட் பண்ணுங்கள். வாக்குத்தத்தம்லாம் வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாக்குத்தத்தத்தை ஸ்ட்ராங்காக பிடிச்சி ஜெபம் பண்ணுங்க. அந்த வாக்குத்தத்தனுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். அதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வாரம் நம்ம தியானிக்கிற அதே சங்கீதத்துடைய 43வது சங்கீதத்தில் 2 ஆண்டவருடைய குணாதிசயங்களை பார்த்தோம். 1 நியாயம் விசாரிக்கிறவர், 2 அரணான தேவன். 3வது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3வது வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியறலும் அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்துக்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. இப்போது நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி இங்கே கோராகின் புத்திரர் தான் இதில் எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அநேக ஹிஸ்டாரிக்கல் அதே மாதிரி வேத வல்லுநர்கள்லாம் இதை சொல்கிறாங்க. இந்த அதிகாரத்துடைய ஆத்தர் அவங்க தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ அவங்களாம் இருந்தாங்கன்னா இவங்க என்ன சூழ்நிலையில் எழுதியிருக்காங்க அப்படின்னா, ஆண்டவரை விட்டு எருசலேமை விட்டு தேவ ஆலயத்தை விட்டு தூரமாய் போன நிலைமையில் இவங்க எழுதியிருக்காங்க. அதனால தான் சொல்கிறாங்க, இப்படிய பர்வதத்துக்கு நேராக நாங்கள் நடத்தப்படணும் அப்படின்னு சொல்லி. இது எதை குறிக்கிறது அப்படின்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் சரியாக நடத்துவதற்கு எனக்கு உங்களுடைய வெளிச்சம் வேணும். உம்முடைய பாதைக்கு நேராக, உம்முடைய சமூகத்துக்கு நேராக, உம்முடைய சந்நிதிக்கு நேராக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையும் ஒரு பிரயாணம் தான். இப்போ இவங்க எதுக்கு ரிட்டர்ன் ஆகணும்னு ஆசைப்படுறாங்கன்னா, தங்கள் விட்டு போனதான தேவ ஆலயத்தை, தேவ சமூகத்தை திரும்ப தேடுறாங்க. நம்ம விட்டுட்டு வந்த பரலோக ராஜ்யத்தை நாமளும் தேடி தான் இந்த வாழ்க்கையை ஒரு பிரயாணமாக ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த பிரயாணத்தில் நமக்கு பிரச்சனை வந்து சூழ்நிலை கடினமாக வந்த உடனே நம்முடைய பாதைகள் நமக்கு எப்படி மாறுதுன்னா இருட்டாக மாறிடுது. நமக்கு என்ன பண்ணுறதுனே தெரியறது இல்லை. இன்றைக்கி நிறைய பேருக்கு வாழ்க்கையில் என்ன பண்ணணுன்னே தெரியாமல் திகைச்சு போய் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம், நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, நம்முடைய கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம்னு சொல்லி சங்கீதக்காரன் சொன்ன மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை தருகிறவர் நம்முடைய ஆண்டவர் தான். அதான் அங்கே இயேசுவானவர் பிறந்த போது, இதோ எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே நம்ம வாசிக்கிறோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒளி வீசணும் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்தை என் வாழ்க்கையில் என்ன செய்யுங்க, அனுப்புங்க. எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, இந்த சூழ்நிலையில் நான் எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு தெரியல, என் பாவத்திலேருந்து எப்படி தப்பிக்கணும்னு எனக்கு தெரியலை, நான் வந்து தெரியாமல் மாட்டிக்கிட்டேன், இதுலேருந்து என்னால் வெளியே வர முடியலை அப்படின்னு ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையோடு இந்த செய்தியை நீங்கள் இன்றைக்கி கேட்டுட்ருப்பீங்கன்னு சொன்னால், ஆண்டவர்கிட்ட அங்கே கோராகின் புத்திரர் கேட்குற மாதிரி கேளுங்க, ஆண்டவரே உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் எனக்கு அனுப்புங்கப்பா, அது என்னுடைய சமூகத்துக்கு நேராக நடத்தும், உங்களுடைய பரிசுத்த பாதைக்கு நேராக என்னை நடத்தும், உங்களுடைய பரலோக ராஜ்யத்துக்கு நேராக என்னை நடத்தும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களோட வாழ்க்கை மாறிடும், உங்களுடைய இருட்டு மாறிடும், உங்களுடைய கடினமான சூழ்நிலைகள் மாறிடும், என்ன பண்ணணும்னு தெரியாமல் பிளாங்காக இருக்கிற அனுபவங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கு. ஆனால் நீங்கள் கேட்கணும், ஆண்டவரே என் வாழ்க்கையில் உங்களுடைய வெளிச்சத்தை அனுப்புங்க. நம்முடைய ஆண்டவர் வெளிச்சத்தின் ஆண்டவர். அதான் பைபிளில் சொல்கிறாங்க, நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீங்க. நம்முடைய ஆண்டவர் வெளிச்சமானவர். அவர் அவருக்குள்ள இருளே கிடையாது, அவர்கிட்ட இருட்டே கிடையாது. அப்படிப்பட்ட ஆண்டவரை நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கோம். அவர்கிட்ட கேட்டிங்கன்னா வெளிச்சத்தை அனுப்புவார், சத்தியத்தை அனுப்புவார், உங்களை கைட் பண்ணி கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவார். கவலையப்படாதீங்க. காட் பிளஸ் யூ.